ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இப்படி பேசாம வேற எப்படி பேசுறது? என் கனவு, லட்சியம் எல்லாமே மொத்தமா சொதப்பி நான் பெரிய லூசர் ஆயிட்டேன். நான் ஏன் இந்த ஆர்டர் எடுக்க நினைச்சேன்னு உனக்கு தெரியுமா ஸ்வேதா? மென்டலி ரிட்டர்ன்ல இருந்து நான் குணமாகியும் கூட எல்லாருமே என்ன மக்கு, இவனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அந்த எண்ணத்தை முறியடிக்கதான் நான் இந்த ஆர்டர் எடுத்து நல்லபடியா முடிச்சு காட்டி, என்னை யாரும் தப்பா நினைக்காதீங்க, உங்களை மாதிரி நானும் நல்லா இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனாதான் இருக்கேன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இனி அது முடியாது. இந்த ஆர்டரை நான் எடுக்க முடியாம சொதப்பிட்டேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆபீஸ், இந்த ஊரு, ஏன் நம்ம வீடே என்ன ஒரு கோமாளி மாதிரி தான் பார்க்க போகுது. இந்த கொடுமை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நான் குணமாகாமலே இருந்திருக்கலாம். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க நினைச்ச ஆர்டர் கிடைக்கல, அவ்வளவுதானே? அதுக்கு போய் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. ஆம்பளைனா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் மேடி. இப்படி தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி அழக்கூடாது. இந்த ஆர்டர் இல்லனா இன்னொரு ஆர்டர், அதுக்கு போய் நீங்க இந்த மாதிரி அட்வைஸ் பண்றதெல்லாம் ஈஸி, யார் வேணாலும் பண்ணலாம். இறங்கி போராடுறவனுக்கு தான் தெரியும் அதோட வலி என்னன்னு. உனக்கெல்லாம் பிசினஸ் பத்தி என்னடி தெரியும்? பிசினஸ்ல வர முதல் தோல்வி ஒருத்தனை எந்த அளவுக்கு மனசளவுல பாதிக்கும் தெரியுமா? தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தெல்லாம் போயிருக்காங்க. இந்த முதல் தோல்வியில இருக்கிற பயம்தான் நம்ம ஊர்ல பாதி பேரை பிசினஸ் பண்ண வராம தடுத்துக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தன் தோத்துட்டா அது அவன் கான்சியஸா பாதிச்சு அவன் லைஃப் ஃபுல்லா அவன் பண்றது சரியா தப்பான்னு தெரியாத மாதிரி ஆயிடும். இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியுமா? படிப்பறிவு இல்லாதவ தானே நீ. உண்மைதான் மேடி, நான் படிக்காதவதான். பிசினஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுதான். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலதான். ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரியும் மேடி. சரி, இப்பவே நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாமா? ஓகே சார். நாங்க வரோம் மாதவன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, थैंक यू சார். கேரி ஆன். थैंक यू சார். வரேம்மா. சரிங்க சார். பெஸ்ட் ஆஃப் லக் ஸ்வேதா. உன்னால தான் இந்த ஆர்டர் கிடைச்சது. Thank you. கங்க்ராட்ஸ் ஸ்வேதா. Thank you sir. ரொம்ப நன்றி மேடம். Thank you. கங்க்ராட்ஸ். Thanks. கங்க்ராட்ஸ். Thank you sir. Thank you. மேடி ஆர்டர் என்னால தான் கிடைச்சதுன்னு கோவமா இருக்காரோ? நீயும் மத்தவங்க மாதிரி பொறுப்பானவனா மாறணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்ல. அந்த கடவுள் தான் ஸ்வேதா ரூபத்துல வந்து நான் வேண்டின வரத்தை கொடுத்திருக்க. ஸ்வேதா மேடி கூட இருந்து
இந்த கம்பெனிய பெரிய லெவலுக்கு கொண்டு வருவா பாரு. உங்க சர்வன் உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப லக். இந்த பொண்ணை ப்ரொமோட் பண்ணி நீங்க உங்க கூடயே வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு ஸ்மார்ட் பீப்புளுக்கு நிறைய வாண்டட். மறுபடியும் என்ன யோசனை? இல்ல எம்டி எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க நினைச்சா கூட கொடுக்க முடியாதே. ஏன்னா எனக்கு கூட்டுறது, துடைக்கிறது, மாப் போடுறது இதெல்லாம் தானே தெரியும். உங்களை மாதிரி கம்ப்யூட்டர் வேலைலாம் எனக்கு தெரியாதுக்கா. அதான் அத நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்வேதா, உனக்கு இருக்கிற ஆர்வத்துக்கும் அறிவுக்கும் நீ மட்டும் படிச்சிருந்தா எங்களை விட பெரிய ஆளா இருக்கலாம் தெரியுமா? ஏன் ஸ்வேதா படிக்கல? படிக்க வைக்க எனக்கு யாருமே இல்லக்கா, அதனாலதான் படிக்கல. சரி, நான் உனக்கு கம்ப்யூட்டர் சொல்லி தரட்டுமா? என்னக்கா சொல்றீங்க? எனக்கு நீங்க கம்ப்யூட்டர் சொல்லி தரீங்களா? நீங்க சொல்லி கொடுத்தா எனக்கு அது புரியுமா? கண்டிப்பா உனக்கு புரியும். சார் சொல்லுங்க சார். ஸ்வீப்பர் ஸ்வேதாவை உள்ள வர சொல்லுங்க. சார் ஓகே சார். ஸ்வேதா, நீ இங்க இருக்கியா? எம்டி சார் உன்னை உள்ள கூப்பிட்டாரு. சரி. ஓகே. ஸ்வேதா, நான் சொன்னேன்ல பாரு, உன்னை எம்டி பேச கூப்பிட்டிருக்காரு. கண்டிப்பா உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போறாரு. எனக்கு தானே தெரியும் மேடி எதுக்கு என்ன கூப்பிடுறாருன்னு. ரூம்குள்ள வச்சு நல்லா திட்ட போறாரு. என்ன நீ யாரோ நான் யாரோ? மரியாதையா கொடுத்துரு. முடியாது மேடி. இப்ப கொடுக்க போறியா இல்லையா? நீ யாரோ நான் யாரோன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எந்த உரிமையில மேடி என்ன அடிச்சீங்க? நீங்க எந்த உரிமையில என்ன அடிச்சீங்களோ அதே உரிமையில நான் சொல்றேன். எனக்கு உங்க வாழ்க்கை முக்கியம். இந்த ஆர்டரை நான் கிழிக்க விட மாட்டேன். நீங்க வேணும்னா உங்க கோவம் தீர என்ன அடிச்சுக்கோங்க. இந்த போன் வேற. மேடி 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 லைன்ல இருக்கியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடி. ஸ்வேதா ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் சொன்னாடா. நீ அவசரமா ஆபீஸ்க்கு போன அவசரத்துல பிரசன்டேஷனை சரியா பண்ணாம விட்டது, அவங்க உன்னை அவமதிச்சது, ஸ்வேதா போய் அவங்கள திரும்பவும் கூட்டிட்டு வந்ததும், உன்னை அவமதிச்சவங்களே உன்னை அசந்து போய் ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு நீயே அவங்க முன்னாடி வேற லெவல்ல பிரசன்டேஷனை கொடுத்தேன்னு சொன்னா. கலக்கிட்ட மேடி. உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைச்சவங்க முன்னாடி நீ அசத்தி காட்டிட்டடா. நான் உன்னை பத்தி உன் வாழ்க்கை என்ன ஆக போகுதோன்னு பயப்படாத நாளே இல்லடா. எல்லாரும் வாழ்ற மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுவ. நான் அத நினைச்சு பல நாள் தூங்காம அழுதுட்டே இருந்திருக்கேன் தெரியுமா? என் பையன் ஜெயிக்க மாட்டானா? அவனை இந்த ஊர் கொண்டாடாதா? என் பையனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் கொடுக்கறேன்னு அந்த சாமிய நான் கெஞ்சி இருக்கேன்டா.
கெஞ்சல் அந்த சாமி காதுல விழுந்துருச்சுரா. அதனாலதான் ஸ்வேதா ரூபத்துல எனக்கு ஒரு வழியை காமிச்சு. அப்புறம் என்னமா ஆச்சு? சொல்றேன். ஸ்வேதா ஆர்டர் கொடுக்க வந்த பிசினஸ் மேன் எல்லாம் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்தாலா. மேடி திரும்பவும் அவங்க எல்லாரும் முன்னாடியும் பிரசன்டேஷன் பண்ணி காமிச்சான். ஆனா இந்த தடவை போன தடவை மாதிரி பயந்து பதட்டத்தோட இல்ல, தன்னம்பிக்கையோட தலை நிமிந்து தைரியமா. ஸ்வேதா ஆட்டத்தையே தலைகீழ மாத்திட்டாளே. நான் நம்பினது நடந்துருச்சு ராகினி. ஸ்வேதா மேடி கூட இருந்தா மேடி எதையும் சாதிப்பான்னு சொன்னேன்ல, அதை இப்ப சாதிச்சு காமிச்சிட்டான். உன்னை அவமதிச்சவங்களே உன்னை அசந்து போய் ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு நீ அவங்க முன்னாடி வேற லெவல்ல பிரசன்டேஷன் கொடுத்தேன்னு சொன்னா. என்ன இருந்தாலும் நான் ஸ்வேதாவை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். ஸ்வேதா கிட்ட சாரி கேட்கணும். மேனேஜர் சார், இன்னைக்கு ஹெட் பெயினா இருக்கு, சூடா ஒரு டீ கொண்டு வர சொல்லுங்க. ஓகே சார். இப்ப ஸ்வேதா டீ எடுத்துட்டு வருவா. அவகிட்ட எப்படி நான் சாரி கேட்கறது? ஒரே சங்கடமா இருக்கே. ஸ்வேதா வந்துட்டா. உள்ளவா. ஒரு நிமிஷம், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? நான் அப்படி நடந்துட்டு இருந்திருக்க கூடாது. எப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சார் சொல்றாரு. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். தப்பு என் மேலதான். ஒரு கோபத்துல அப்படி பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் இப்படி எல்லாம் யார்கிட்டயும் நடந்துகிட்டது இல்ல தெரியுமா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சார் என்ன சொல்றாரு? ஒண்ணுமே புரியலையே. பட் நான் தான் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சிருந்திருக்கணும். என்ன சார் சொல்றீங்க? என்ன ஸ்வேதா குரல் மாதிரியே இல்ல. ஸ்வேதாக்கு கோல்டு எதுவும் பிடிச்சிடுச்சா? நீங்க என்ன பண்ற? நீங்க டீ கேட்டீங்கன்னு மேனேஜர் சார் சொன்னாரு, அதான் டீ கொண்டு வந்தேன். நான் ஸ்வேதாவை தானே எடுத்துட்டு வர சொன்னேன். ஸ்வேதா எங்க? தெரியல சார். மேனேஜர் சார் என்னதான் அனுப்பி விட்டாரு. மேனேஜர் சரி, நீ போய் மேனேஜர் வர சொல்லு. சார் டீ? டீல இருந்து வேணாம், மேனேஜரை வர சொல்லு. ஓகே சார். மேடி சார் என்கிட்ட என்ன சொன்னாரு? ஒண்ணுமே புரியலையே. என்னம்மா, எம்டி சாருக்கு டீ கொடுத்துட்டியா? இல்ல சார், அவருக்கு டீ வேண்டாமா, உங்களை உள்ள வர சொன்னாரு. என்ன உள்ள வர சொன்னாரா? எஸ் சார். மேடி, நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான். எதுக்கு? வீட்டுக்கு போலான்னு வந்துட்டு இருந்தேன். அப்பதான் நீ அந்த கடைக்காரரை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதான் உடனே இறங்கி வந்த. இதுன கையில பொம்மை. எனக்கு பிடிச்சது, அதான் வாங்கிட்டேன். சரி, வா போலாம். இல்ல, நீங்க போங்க, நான் பஸ்லயே வந்துடுறேன். பஸ்லயா? ஏன்?
உன்னதான் கேக்குறேன், ஏன் பஸ்ல வரேன்னு சொல்ற? என்ன பதில் சொல்லாம இருக்கா? ஸ்வேதாவுக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோபம் போகலையோ? ஸ்வேதா, கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசாம இருக்க? வா, நம்ம கார்ல போலாம். இல்ல, நான் பஸ்லயே வரேன், நீங்க போங்க. அதே சொல்லிட்டு இருக்காத ஸ்வேதா. நமக்காக மாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா போலாம். லேட் ஆகுது, வா போலாம். இல்ல, லேட் ஆகாது. நீங்க கார்ல போறதுக்குள்ள நான் பஸ்ல வந்துருவேன். நம்ம வீட்டுக்கு தானே போறோம். என் கூட கார்ல வந்தா உனக்கு என்ன? ஏன் இப்படி அடம் பிடிக்கிற ஸ்வேதா? வா, பதில் சொல்லு, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். இல்ல, எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பிரிய தானே போறோம். இப்ப நான் உங்க கூட கார்ல வந்து பழகிட்டேன்னா, நான் பஸ்ல வரும்போது கார்ல உங்க கூட வந்தது நினைச்சு என் மனசு ஏங்கும். இந்த மனசுக்கு புரிய வைக்கணும், பஸ் தான் நிரந்தரம்னு. அம்மா, என்ன பிரீத்தி? அண்ணன் அண்ணி வந்துட்டாங்க. இதோ வரேன். சீக்கிரம் வாங்க. அண்ணா, மேடி, மேடி, மாம், கங்க்ராட்ஸ் மேடி. நீ ஜெயிச்சிட்டடா, நீ ஜெயிச்சிட்ட. உன் தனி திறமைய வச்சு இந்த ஊர் உலகத்துக்கு நீ யாருன்னு நிரூபிச்சு காமிச்சிட்டடா. பெத்த பிள்ளை ஜெயிச்சு நிக்கிறத பாக்குறது ஒரு தாய்க்கு எவ்வளவு பெரிய இன்பம் தெரியுமா? அத நீ எனக்கு கொடுத்துட்டடா. நீ வரும்போது உனக்கு கொடுக்க உனக்கு பிடிச்ச கேரட் அல்வா பண்ணி வச்சிருக்க. இந்தா சாப்பிடு. அம்மா, என்ன அண்ணனுக்கு மட்டும் ஸ்வீட் ஓட்டி விடுறீங்க? அன்னைக்கும் ஸ்வீட் ஓட்டி விடுங்க. அண்ணனை பைக்ல வச்சு டைமுக்கு ஆபீஸ் கூட்டிட்டு போனது அண்ணிதான். ஆமாண்டி, என் பையனை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு தலை கால் புரியல. ஸ்வேதா, இந்தா சாப்பிடு. என்ன கல்பனா அம்மா மேடிய இந்த பாராட்டு பாராட்டுறாங்க, ஆனா மேடி முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. ஒருவேளை ஸ்வேதா ஆர்டர் எடுத்துட்டு அதை மேடி பண்ண மாதிரி சொல்லிட்டாளோ? அண்ணன் கைய கொடுங்கண்ணே. கங்க்ராட்ஸ்ண்ணே. நீ இன்னைக்கு எடுத்த மாதிரியே நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கணும், பெரிய ஆளா வரணும். உன்னை கேவலமா பேசினவங்க முகத்துல கரிய பூசணும். இவ ஏற்கனவே கரிய பூசின மாதிரிதான் இருக்கிறா. சரிடா, நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு, டயர்டா இருப்ப. சரிம்மா. அம்மா, அந்த பூமிகா அவங்க பாட்டி எல்லாம் உங்களை வந்து பார்த்து ஏதோ பேசணும்னு சொல்றாங்கம்மா. என்ன பார்த்து என்ன பேச போறாங்க? தெரியல, ஏதோ நியாயம் கேட்கணுமா. என்ன நியாயம் கேட்கணுமா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல பூமிகா அவங்க பாட்டி அந்த பர்தா எல்லாம் வருவாங்க. நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. வரட்டும், கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அம்மா கோவம் ஆயிட்டாங்க. இப்ப சீன் வேற மாதிரி இருக்க போகுது. போங்க போங்க,
எங்க அம்மாவை போய் பாருங்க. கண்மணியம்மா, நான் அடிச்ச ஸ்ப்ரேல இருக்க அரிப்பு மருந்து இன்னும் 5 நிமிஷத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்க உடம்பு முழுக்க அரிக்க ஆரம்பிச்சிடும். அரிப்பு தாங்காம நீங்களே என் அம்மா முன்னாடி பர்தாவை கழட்டி போட்டு உங்க முகத்தை எங்க அம்மா கிட்ட காட்டி மாட்டிக்க போறீங்க. எந்த பிரச்சனையவா? என்ன கல்பனா அம்மா வர சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறாங்க? ஆ? ஐயோ, மருந்து நல்லா வேலை செய்தே. ஏன் இப்படி இதுங்க உடம்பெல்லாம் சுரிஞ்சுக்குதுங்க? ஐயோ, ச்சே. அதான் கல்பனாமா, நம்ம பூமிகா கௌதம் பிரச்சனை. அம்மா, சுரியாம பேசுமா. ஐயோ, அரிக்குதுடி. கண்மணியும் கோகிலா பாட்டியும் நல்லா சுரிஞ்சிட்டு இருக்காங்களே. அரிப்பு மருந்து நல்லா வேலை செய்யுது. ஆட்டம் களை கட்ட போகுது. பூமிகா கௌதம் பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அது வந்து சம்பந்தியம்மா. என்னது சம்மந்தியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.